ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் டைம் நம்ம கிரானி ஸ்கொயர் வச்சுட்டு கொஞ்சம் ஐடியாஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். என்னென்ன பண்ணலான்னு சிம்பிளாக பிகினர்ஸ்க்காக. இந்த டைம் ரவுண்டு வச்சு கொஞ்சம் என்னென்ன பண்ணலாம், ஹோம் டெக்கர், ஜுவல் மேக்கிங், அதுக்கப்புறம் குஷன் மேக்கிங், அந்த மாதிரி ஒரு சில பேட்டர்ன்ஸ் வந்து இதில் போட்டிருக்கேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 10 மினிட்ஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்டுனாலே நம்ம போடுறது ரன்னர் தான். டேபிள் ரன்னர் போடுவோம். அதே மாதிரி ட்ரீம் கேச்சர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்டு நல்லா போட தெரிஞ்சால் போதும். ஸ்கொயர் ரவுண்டு இது போட தெரிஞ்சாலே க்ரோஷேல நீங்கள் ஹைலைட்டட் தான். இந்த மாதிரி சென்டரில் கேஸ்கட் வச்சுட்டு கூடி நம்ம வந்து சுற்றி வர ரெயின்போ கலர்ஸ் போடலாம். இல்லாட்டி ஒரு ரெயின்போ கலரில் நம்ம ரவுண்டு போட்டுட்டு அதை ஃபோல்டு பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு ரெயின்போ மாதிரி இருக்கும். அதில் டர்ஸில் தொங்க விட்டோம்னா இந்த மாதிரி வால் ஹேங்கிங் ரெடி ஆயிரும். ஒரு பக்கம் வந்து நீங்கள் ரவுண்டு மேட் போட்டுட்டு அது இன்னொரு பக்கம் நீங்கள் கிளாத் வச்சும் குஷன் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டெல்லாம் இருக்காதுங்க. கடையில் வாங்கின மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி சேருக்கெல்லாம் இப்போ வந்து இந்த மாதிரி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து டைனிங் டேபிளுக்கு வந்து இந்த மாதிரி போட்டு வச்சா இன்னுமே அட்ராக்டிவாக இருக்கும். கலர் கலர் த்ரெட்டெல்லாம் நம்மளுக்கு நிறைய மிச்சமாகும். நம்ம ஏதாவது ட்ரெஸ் மேக்கிங்லாம் பண்ணிவிட்டு மிச்சம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ணி வைக்கலாம். அந்த ஸ்டாண்டு கூட அந்த குரோஷியில் இருக்க மாதிரி பண்ணியிருந்தால் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதில் என்ன வேணாலும் நம்ம தொங்க விடுறது. இப்போ மயில் ஃபேமிலின்னு எடுத்துகிட்டா அந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மெர்ஜ் ஆகிற மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதில் அந்த ஃபெதரை வந்து வால் ஹேங்கிங் பண்ணிவிட்டு அந்த டேபிளையும் போட்டுக்கலாம். கார்டெல்லாம் வைக்கலாம். இன்னொன்று டேபிள் மேட் ரன்னராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வால் ஹேங்கிங்காக கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது கரெக்டாக ஸ்டிக் பண்ணி கூட விட்டுறலாம். அதே மாதிரி இந்த சேருங்களுக்கு இந்த மாதிரி விதவிதமாக போடும்போது பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ வீட்டுக்குள்ளே வந்தோடனே கலர்ஃபுல்லாக இருந்தாலே நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து பண்ணுற கலர்ஸ் வந்து அழகாக இருக்கணும். நிறைய கலர் மிச்சமாகும். நீங்கள் நிறைய ட்ரெஸ் மேக் பண்ணியிருப்பீங்க. அதில் மிச்சமாகிற கலர்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி போல்ஸ்டர், குஷன் இந்த மாதிரிலாம் பண்ணி வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் ஒரு சைடு மேட் பண்ணால் கூட போதும். இன்னொரு சைடில் நம்ம வந்து கிளாத் வச்சும் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி ஃபுல்லாக போல்ஸ்டர் பண்ணுறதுனால உள் வச்சுட்டே நம்ம ஃபுல்லாக பண்ணிக்கலாம். அடியில் மட்டும் நம்ம கிளாத் வச்சு அதை இது ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் கலராக இருக்கும்போது ஒரு 7 கலர் 8 கலர் இருக்கும்போது எப்படி இருக்குன்னா கண்ணுக்கு பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிகினர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றக்காக தான் இந்த ரவுண்டெலாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி நிறைய ரவுண்டு சின்னது பெருசு அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம குஷன் கவரு பில்லோ கவருக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு வச்சோம்னா இன்னும் அழகாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுறத விட நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி டேபிள் ரன்னருமே இந்த மாதிரி வந்துட்டு கிளாத் வச்சுட்டு சைடில் மட்டும் பார்டருக்கு இந்த மாதிரி ரவுண்டு வச்சு நம்ம ஒரு 4-5 இல்லை ஒரு 3-4 அப்படி வச்சுட்டு நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி இன்விடேஷன், க்ரீட்டிங் கார்டு இதுக்கெல்லாமே கூட நம்ம இந்த மாதிரி க்ரோஷேலேயே பண்ணிவிட்டு பண்ணும்போது ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குங்க. ரொம்ப காஸ்ட்லியாகவும் கூட தெரியும். இது வந்து டோருக்கு போடுறது. ரவுண்டு நம்மளுக்கு டோருக்கு என்ன லென்த் வேணும்னு பார்த்துட்டு நம்ம அந்த அளவு எடுத்து போட்டுக்கலாம். இது கீ செயின் இந்த 2 ரவுண்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் சென்டரில் வந்து நம்ம கீ செயின் மாட்டிட்டு ஒரு டர்சில் வச்சா முடிஞ்சு அழகான கீ செயின் ரெடி ஆயிரும். ரவுண்டு நல்லா போட தெரிஞ்சவங்களுக்கு அதை வச்சு ஃப்ரூட் ஷேப்பு அந்த கோஸ்டர்லாம் நம்ம வந்து அவ்வளோ அழகாக பண்ணிக்கலாங்க. ரவுண்டு வந்து நீட்டாக தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி ஸ்கொயரும் அப்படி தான். இப்போ ரவுண்ட்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு ஷேப்பில் ஒரு ரவுண்டு பண்ணிட்டோம். அதில் 2 லீஃப் வச்சா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரவுண்ட்லேயே வந்து நிறைய பேர் இப்போ வந்து ஸ்ரக் பண்ணுறாங்க. நானுமே பண்ணியிருக்கேன். ஸ்ரக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரவுண்டு போட்டுட்டு வேணுங்கிற அளவு போட்டு அதுக்கப்புறம் ஹேண்டுக்கிட்ட வந்து கொஞ்சம் நம்ம செயின் போட்டு முடிச்சுட்டு இப்படி யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்ரக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி ஸ்பைடர் வெப் மாதிரிலாம் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த டிசி, டபுள் க்ரோஷே, ட்ரிபிள் க்ரோஷே எதுவுமே இல்லாமல் வெறும் செயின் மட்டும் போட்டே கூட நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டெட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ரவுண்டு ஒன்றும் சின்ன ரவுண்டு ஒன்றும் இந்த மாதிரி ஸ்டட் யூஸ் பண்ணலாம். இதில் பாருங்கள் 3 பெருசு சின்னது அது மாதிரி போட்டுட்டு இயர்ரிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபுல் செட்டும் வருது. இப்போது நெக்குக்குமே அந்த மாதிரி செட்டு வருது பாருங்கள். இயர்க்கும் போட்டுக்கலாம், நெக்குக்கும் போட்டுக்கலாம். இந்த ரவுண்டு போட தெரிஞ்ச போது இது வந்து இந்த யான் வந்து தனியாகவே இருக்குது நமக்கு. இது உள்ளு கிடையாது. இது வந்து ஜுவல் மேக்கிங்னு யானே இருக்குது. அது ஆன்லைன்லேயும் கிடைக்கிது உங்களுக்கு. காட்டன் த்ரெட்லேயும் நம்ம பண்ணலாம். நம்மளுக்கு வேணுங்கிற டிசைன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஜீன்ஸ்க்கு மேலே நம்ம ஜீன்ஸ் வியர் பண்ணும்போது அந்த டைம்லலாம் இது போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். காட்டன் த்ரெட்டு தான். அந்த காட்டன் த்ரெட்டு உங்களுக்கு சில்கி த்ரெட்டு, காட்டன் த்ரெட்டு எல்லாமே வந்து ஆன்லைனில் நிறைய கிடைக்கிது. அதே மாதிரி ரவுண்டு போட தெரிஞ்சு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரவுண்டில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பேகு பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸு கூட நம்ம அந்த ரவுண்டு வச்சு
யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹேர் கிளிப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ரவுண்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், பேகு வந்து ரொம்ப சிம்பிள் தான். 2 ரவுண்டு போட்டுட்டு அது ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு டை போட்டுட்டு சென்டரில் நம்ம என்ன வேணாலும் அனிமல்ஸ் வைக்கிறது, ஃப்ரூட்ஸ் வைக்கிறது, வெஜிடபிள்ஸ் வைக்கிறது, அதெல்லாம் நம்மளோட இஷ்டம் தான். அதே மாதிரி 2 ரவுண்ட் போட்டு யூனிகார்ன் பேக் பாருங்கள், அதுக்கு காது மட்டும் வச்சு ஒரு 2, 3 ஃப்ளவர் வச்சு டை போட்டால் முடிஞ்சிச்சு. இந்த ரவுண்டு போட தெரிஞ்சால் இந்த மாதிரி மிக்கி மவுஸ் பேக், இதுவும் 4 ரவுண்டு போட்டிருக்காங்க. 2 சின்ன ரவுண்டு, 2 பெரிய ரவுண்டு. அப்புறம் ஒரு போ வைக்கணும்னு கூட இல்லை, போ வைக்காமையுமே உங்களுக்கு வந்து அழகாக தான் இருக்கும். இதே மாதிரி அதை வந்து இந்த ரவுண்டு போட தெரிஞ்சால் இந்த ரவுண்ட்லேயே ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கழுத்துக்கு போடுறதா யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் கிளிப்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டில் தான், வேறு எதுவுமே பண்ணலை. அந்த வித்தவுட் போ எப்படி இருக்குது பாருங்கள், அது அவ்வளோதான். இதே மாதிரி இதில் ஸ்மைலி எல்லாம் பண்ணிக்கலாம், நிறைய எமோஜஸ்லாம் பண்ணிக்கலாம். இல்லை ரவுண்டு பண்ணிவிட்டு அதில் சென்டரில் ஏதோ ஸ்ட்ராபெரியோ ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸோ வச்சுட்டு கூட கிளிப்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இப்போ பிஸ்கெட் ஷேப்பு, அப்புறம் ஸ்வீட் ஷேப்பு, கேக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய வந்திருக்கு. இது பாருங்கள், பிஸ்கெட் ஷேப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கீ செயின்ஸ் எல்லாம் வந்து ஸ்மைலி, ஹார்ட்டி, இதெல்லாமே நம்ம ரவுண்டில் பண்ணிவிட்டு கீ செயின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டோனட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுதான் ரவுண்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக போட தெரிஞ்சால் நம்ம இந்த மாதிரி டோனட்ஸு இதெல்லாம் வந்து ரவுண்டு போடுறது தாங்க, வேறு ஒன்றுமே டிஃப்ரெண்ட் கிடையாது. கீ செயின்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டு உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக வந்தால் நீங்கள் அமிக்ரிமி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் பாருங்கள், இந்த பென் ஹெட்டு இதெல்லாம் வந்து நம்ம அந்த ரவுண்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்லா ப்ராப்பராக போட தெரியணும். எத்தனை பேர்த்துக்கு ரவுண்டு இன்னும் போட தெரியாதுங்கிறதும் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு ரவுண்டு நல்லா வரும், ஆனால் எனக்கு அதை ஷேப் பண்ண தெரியாதுன்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஃப்ளவராக எல்லாம் போட்டுட்டு டோரில் வந்து நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி வாலில் ஹேங் பண்ணுறக்கும் ரெயின்போ மாதிரி இந்த மாதிரி ஒரு பாருங்கள் 2, 4, 6 சின்னது பெருசு அந்த மாதிரி கலர் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு வால் ஹேங்கிங் பண்ணலாம். ரெயின்போ மாதிரி ஆயிரும். அதே மாதிரி டேபிள் மேலே போடுறதுக்கு 2 பெரிய இது போட்டுட்டு என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்னது போட்டுட்டு இது வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறது தான். இது அப்படியே போட்டுட்டு வர்றது கிடையாது, இப்படியே ஸ்டிச் பண்ணி விடுறது தான். அவ்வளோ அழகான ரன்னர் கிடைக்குங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 3 பெரிய ரவுண்டு போட்டும் நம்ம டைனிங் டேபிள் லெவலுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கலர் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகான ரன்னர் கிடைக்குங்க. இதெல்லாம் வெளியே வாங்கினா அவ்வளோ விலை. இது பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு ஃப்ளோர் போடுற மேட்டு. ஆனால் இதுக்கு ஃப்ளோர் போடுற மேட்டுன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நான் ஒரு த்ரெட்டு காமிச்சிருந்தீங்களா உள்ளன், அந்த உள்ளன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும், ஸ்லிப் ஆகாது. நீங்கள் இது மாதிரி போட்டுட்டு கீழே வந்து நிறைய அந்த ஜூட்டு இதெல்லாம் கிடைக்கிது, அதெல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு நீங்கள் கீழே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப் ஆகாமல் நீங்கள் வந்து டோர் மேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து ஸ்னைலி, ரேட்டில் இதெல்லாமே நம்ம கூட பண்ணலாம். பாருங்கள், இந்த ஸ்னைல் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஒரு 5 கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறதுல ஹெட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுவும் நம்ம டோருக்கு மேட்டாக போட்டுக்கலாம். ஆனால் வந்து என்னென்னா நீங்கள் வந்து கீழே வந்து கிளாத் வைக்கணும், அதுக்கு ஏதாவது கிளாத் வைக்கலைன்னா வலிக்கிறோம். இதெல்லாம் வந்து டேபிள் ரன்னர் தாங்க. ரவுண்டு போடுறதுக்கு தெரிஞ்சுன்னா அது மேலே நம்ம என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ வாட்சஸ்லாம் கூட இந்த மாதிரி பண்ணிவிட்டு வைக்கிறாங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மஸ்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கசகசன்னு நான் ட்ரை பண்ணணுன்னு சொல்ல, இந்த மாதிரிலாம் வால் ஹேங்கிங், இது டோர் ஹேங்கிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு சின்ன டிப்ஸ் தான். நான் வந்து கசகசன்னு எதுவும் சொல்லலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. இந்த மாதிரி டீ கோஸ்டர் அது இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு போடுவேன்னு சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் யாரும் அப்படி கமெண்ட் பண்ணல. இந்த ஐடியா வீடியோ நல்லா இருக்குன்னு 2, 3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி கீழே ஒரு ஸ்டாண்டியாக இந்த மாதிரி ஒரு பக்கம் ஹோல் விட்டு ஒரு 5, 6 வந்து நம்ம இந்த ரவுண்ட்லேயே பண்ணி வச்சிட்டோம்னா அதை எடுத்துகிட்டு டீ கப்லாம் வைக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். இல்லாட்டி பேக் மாதிரி பண்ணிட்டு கூட நம்ம வச்சுக்கலாம். என்னென்னா இதெல்லாம் வந்து ஒரு நம்ம மனசுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும், நம்மளே பண்ணது அப்படிங்கிறது. அது அடுத்தவங்க பார்க்கும்போது இன்னுமே ஐயோ நம்ம பண்ணது அவங்க பார்க்குறாங்களே நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டா அவ்வளோதான், அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு கலர் கலராக பண்ணிவிட்டு வால் ஹேங்கிங் பண்ணலாம், ட்ரீம் கேச்சர் பண்ணலாம். இதெல்லாம் நம்மளோட சாய்ஸ் தான். ஆனால் கலர் மட்டும் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா செமையாக வரும். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கும். நமக்கு வந்து
ஆசையாக இருக்குது. இப்போவே பண்ணிடணும்னு தோன்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டே எப்போவுமே தேவை. தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்டே டியூன்.